திருக்குறளில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல், சங்க இலக்கியத்திலோ அல்லது திருக்குறளுக்கு முன் வந்து எந்த புத்தகத்திலேயோ ஓலைச்சுவடியிலையோ வேறு எந்த வரலாற்று புத்தகங்களையோ தத்துவ புத்தகங்களிலோ இல்லாத ஒரு சொல்லை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்பு திணைமாலை என்கிற நூலில் 103வது பாடலில் அந்த சொல் ஆரம்பிக்கிறது. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயின், வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. வெறுவந்த அப்படிங்கிற ஒரு சொல் வந்து என்னன்னு யோசிச்சு பாருங்க. வெறுவந்தங்கிற சொல்ல நம்ம எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கோம்? வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்க மாட்டோம். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு வந்தம் என்கிற ஒரு சொல் தான். பலவந்தம் என்கிற சொல் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், மறுபடியும் பேசிட்டு இருப்போம். ஆனால் ஒரு வந்தம் என்கிற சொல் எங்கேயுமே கிடையாது. அப்படி தமிழில் ஏராளமான சொற்கள் நாம் புழங்காததுனாலேயே நம்மிடம் இருந்து கைவிட்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதி, நிச்சயம், நிலைபேறு, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எதற்கு இன்றைக்கு உள்ள அரசியலை பற்றியெல்லாம் அதில் அந்த குறளில் இருக்கு அப்படின்னாக்க, அஞ்சக்கூடிய கெடுதல்களை நாட்டு மக்களுக்கு எந்த அரசன் செய்கிறானோ அவன் நிச்சயம் அழிந்தே போவான் அப்படிங்கிற ஒரு குறள். அது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சமில்லாமல் அஞ்சக்கூடிய கேடுகளை குடிமக்களுக்கு எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு அழிந்தே விடும் அப்படின்னு ஒரு சொல்றார். திருக்குறளில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல், சங்க இலக்கியத்திலோ அல்லது திருக்குறளுக்கு முன் வந்து எந்த புத்தகத்திலேயோ ஓலைச்சுவடியிலையோ வேறு எந்த வரலாற்று புத்தகங்களையோ தத்துவ புத்தகங்களிலோ இல்லாத ஒரு சொல்லை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்பு திணைமாலை என்கிற நூலில் 103வது பாடலில் அந்த சொல் ஆரம்பிக்கிறது. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயின், வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோள நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. வெறுவந்த அப்படிங்கிற ஒரு சொல் வந்து என்னன்னு யோசிச்சு பாருங்க. வெறுவந்தங்கிற சொல்ல நம்ம எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கோம்? வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்க மாட்டோம். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு வந்தம் என்கிற ஒரு சொல் தான். பலவந்தம் என்கிற சொல் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், மறுபடியும் பேசிட்டு இருப்போம். ஆனால் ஒரு வந்தம் என்கிற சொல் எங்கேயுமே கிடையாது. அப்படி தமிழில் ஏராளமான சொற்கள் நாம் புழங்காததுனாலேயே நம்மிடம் இருந்து கைவிட்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதி, நிச்சயம், நிலைபேறு, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எதற்கு இன்றைக்கு உள்ள அரசியலை பற்றியெல்லாம் அதில் அந்த குறளில் இருக்கு அப்படின்னாக்க, அஞ்சக்கூடிய கெடுதல்களை நாட்டு மக்களுக்கு எந்த அரசன் செய்கிறானோ அவன் நிச்சயம் அழிந்தே போவான் அப்படிங்கிற ஒரு குறள். அது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சமில்லாமல் அஞ்சக்கூடிய கேடுகளை குடிமக்களுக்கு எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு அழிந்தே விடும் அப்படின்னு ஒரு சொல்றார்.